This video is very close to my heart and உங்களோட பைக்குக்கு நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். டு பி ஃப்ரேங்க், என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக கார் கையாக தான் இருந்தேன். பிகாஸ் பைக் மேலே எனக்கு பயம்தான் இருந்தது. ஏன்னா கார் அளவுக்கு அது சேஃபாக இருக்காது. ஸோ அதனால் பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். பட் அந்த டைமில் நிறைய பேர் பைக்ஸை புகழ்ந்து பேசுகிற மாதிரி மீம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் வாங்குறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஷோகாலி சாங் கேட்டேன். அதில் ஒரு பர்டிகுலர் லைன் ஹிட்ஸ் மீ வெரி ஹார்ட். அந்த சாங் கேட்டப்போ எனக்கு ஒன்றும் புரியலை. பட் when I experience it, கொக்கா மக்க. பொதுவாகவே பாய்ஸ்க்கு ஒரு சின்ன திருத்தம், எல்லா ஜெண்டர்ஸ்க்குமே அவங்களோட பைக் ஸ்பெஷல் தான். அதுலேயும் அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக் க்ளோஸ் டு தேர் ஹார்ட். ஏன்னா பைக்கில் போகிறப்ப தான் நம்மளை அறியாமலே நம்ம பைக்கோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகிடுவோம். 2 wheels move the soulனு சும்மாவா சொல்லியிருக்காங்க. என் வாழ்க்கையில் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் ஆடிஷன், ஃபர்ஸ்ட் டே டு த ஜாப் அண்ட் ஃபர்ஸ்ட் டே டு த ஷூட் எல்லாமே இந்த பைக்கில் இவன் கூட தான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ ஆடிஷன்ஸ்லாம் பாஸ் ஆகி சந்தோஷமாக ரிட்டர்ன் ஆனதை விட லாஸ் ஆகி சோகத்தில் என் பைக்கோட பேசிட்டு வந்த நாள் தான் அதிகம். அந்த மாதிரி டைம்லலாம் ஜஸ்ட் த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணாலே போதும், எல்லா சோகமும் பறந்து போயிடும். இப்போது நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஓரளவுக்கு காசு வருது. அண்ட் இந்த ஸ்டேஜில் எனக்கு பிடிச்ச மாதிரி என் பைக்குக்கு நிறைய ஆக்சசரிஸ் வாங்கி மாட்ட முடியும். பட் நான் காலேஜ் படிக்கிற டைமில் கையில் சுத்தமாக காசு இருக்காது. அண்ட் அப்போக்கப்போ கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச பாக்கெட் மணிலாம் சேர்த்து வச்சு அண்ட் காலேஜில் மற்ற பசங்களுக்கு இந்த இஜி சார்ட்ஸ்லாம் வரைஞ்சி கொடுத்து அதுலேருந்து வந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு இவனுக்கு சர்வீஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட ஒரு சுகமான வழி மாதிரி தான் தெரியுது. இப்போ ஆஃப்டர் 11 years ஆஃப் ரன்னிங் பைக்கோட கண்டிஷன் ரொம்பவே சரியில்லை. ஸோ இட்ஸ் டைம் டு அப்கிரேட். ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற மைண்ட் இவனை கொடுத்துட்டு வேறு பைக் வாங்குன்னு சொல்லுது. பட் மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொடுத்துடலாமா? அந்த சீன்லாம் இங்கே இல்லை, வாங்க. இவனை நான் பொறுமையாக ஸ்க்ராட்ச்லேருந்து ரீபில்ட் பண்ண போகிறேன். பட் இந்த மீன் டைம் எனக்கு ஒரு 250cc மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு இருக்குது. இதுக்கு அடுத்துனா CBR 650R தான். பட் இட்ஸ் வே அவுட் ஆஃப் மை பட்ஜெட். ஆல்சோ என்னோடய மெயின் ப்ரிஃபரன்ஸ் ஹோண்டாவோட ரிஃபைன்ட் அண்ட் ரிலையபிள் இன்ஜின் மாதிரி தான் இருக்கணும். இப்போதைக்கு என் லிஸ்ட்டில் இருக்கிற பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிஞ்சா 300. இதில் எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் இது ஆக்சுவலாக என்னோடய CBR மாதிரி தான். ஓட்டுற விதமாக இருக்கட்டும், உட்காந்து போகிறதா இருக்கட்டும், இன்ஜின் சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஒரு சேஞ்ச் வேணும். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா KTM RC 390. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, தாறுமாறு. பட் எனக்கு பர்சனலாக இந்த வண்டியோட சவுண்டு கொஞ்சம் ரிஃபைன்டாக இல்லையோன்னு தோணுது. ஆல்சோ வைப்ரேஷன்ஸும் ரொம்பவே அதிகம். அண்ட் லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா Yamaha R3. இந்த பைக் இந்த இயர் எண்டில் தான் லான்ச் ஆகுது. வெயிட் பண்ண விருப்பம் இல்லை. அண்ட் அது போக யமஹாக்கும் ஹோண்டாக்கும் ரொம்ப நாளாகவே ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அண்ட் ரைவல்ரி. ஸோ இந்த மாதிரி டைமில் ஹோண்டாவை டிச் பண்ணிவிட்டு யமஹாக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி பல கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், ப்ளஸ் ஹோண்டாவை விட்டு வேறு கம்பெனிக்கு போகிறோமேங்கிற ஒரு மனக்கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு பைக்கை எடுக்க போகிறேங்க. போகலாமா?